படம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? தேங்க்யூ. படம் பார்த்த உடனே வந்து ஒரு மொழி போராட்டம், 65 மொழி போராட்டத்தினுடைய அந்த செய்தி என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருங்கிற நம்பிக்கை உருவானது தான் எனக்கு வந்த முதல் எண்ணம். ஆக்சுவலாக நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பயம் கூட இருந்தது. இது எப்படி, நான் 65 மொழி போராட்டம் தொடர்பாக நிறைய படித்தவன் தான், நான் அந்த காலகட்டத்தில் பிறக்கவே இல்லை. ஆனால் அதுக்காக இயக்கங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த மெமரிக்காக 65 மொழி போராட்ட தியாகிகளின் நினைவுக்காக 10 ஆண்டு காலம் நாங்கள் இயக்கம் நடத்தியிருக்கிறோம். அதனால் அது ஒரு படமாக வருதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அச்சமும் கூட இருந்தது. இதை சரியாக அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன ஆகும்? ஏன்னா 2 தலைமுறை கடந்து வந்துட்டோம். அதுக்கு முந்தின தலைமுறையிலே இந்த எல்லாம் படம் வந்திருக்கணும், எதுவுமே இல்லை. 2 தலைமுறை கடந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவங்க ஒரு பொலிட்டிக்கல் டைரக்டரும் கிடையாது, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது, கமர்ஷியல் ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், அதை வந்து சதைச்சிருவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் கூட இருந்தது. கமர்ஷியல் ஃபார்முலாவில் தான் படம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவாக போய் வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கு நான் வேறு இதுலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சென்னை புக் ஃபேரில் எங்கள் ஆழிப்பதிப்பகம் ஸ்டாலில் காலையிலேருந்து நான் இருந்தேன். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஜென்சி யூத், அந்த ஜென்சி யூத் யாருன்னு நிறைய பேர் குழப்பம் இருக்குது. ஜென்சி இளைஞர்கள் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டீப்பாக யோசிக்கக்கூடியவங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் புழங்கக்கூடியவங்க, அச்சம் இல்லாமல் கருத்து சொல்லுவாங்க, அவங்க மேலே எதையும் திரிச்சிட முடியாது. அப்புறம் வந்து ஒரு சமூக கடப்பாடு உணர்வும் அவங்க நிறைய இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் பற்றி யோசிப்பாங்க, ரைட்ஸ் பற்றி யோசிப்பாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் பெண்கள், இந்த ஜென்சி பெண்களை எல்லாம் பழைய மாதிரியான பெண்களாக நீங்கள் கற்பிதம் கூட பட முடியாது. அவங்கள வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஜென்சி இளைஞர்கள் எல்லாரும் வந்தாங்க, ப்ரோ தீப்பரவட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி நான் காலையிலேருந்து அதை பார்த்துட்ருக்குறேன். அது வந்து அது பப்ளிக் டொமைன் புக்குங்க, நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, எல்லா கடையிலும் இது நடந்திருக்கு. பல பேர் எங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட காப்பீஸ் இருந்தால் கொடுங்க, எங்கள் கடையில் வந்து கேட்குறாங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. இந்த தீ பரவட்டங்கிறது 2-3 நாளாக தீயாக பரவி சென்சார் போர்டு பண்ண வேலையில் அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மொழி போராட்டத்தை விட ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயம் அந்த புக்கில் இருக்குது. அது உண்மையிலே வந்து ராமாயணத்துக்கு எதிரான புத்தகம். இப்போ இது தமிழ்நாட்டில் வந்து நேரம் எத்தனை லட்சம் PDF டவுன்லோட் ஆகிருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ வேகமாக பரவுது, வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இம்பேக்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த படம் மொழி பிரச்சனையை காலங்காலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் மீடியா இல்லை இங்கே இருக்கக்கூடிய மொழி போராட்டத்தை எதிரிகள் எப்படி சித்தரிச்சிட்டு வந்தாங்க, அது வந்து ஒரு நேரோ மைண்டு, அது வந்து குறுகிய நோக்கம், அது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது, கும்முடி பூட்டியை தாண்டினா வந்து உன்னால் பழைக்க முடியாது, இப்படியே சொல்லி சொல்லி பேசியிருந்த ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்து அது ஒரு உரிமை குரல். அது தமிழ்நாட்டின் குரல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் குரல் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நான் இந்திய ஸ்டேட்ஸ்லேருந்து வரக்கூடிய அத்தனை பேருடைய குரல். அது மட்டும் கிடையாது, நான் டெல்லிக்கு வந்தால் நான் ஹிந்தியில் பேசுகிறேன், நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்கிட்ட தமிழில் பேசுன்னு வர அந்த வசனம் இருக்குல்ல, ஹிந்தியிலே வரும் அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் வந்து ஜென்சிக்கிட்ட தான் எடுபடும். ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த சுதந்திரமாக திங்க் பண்ணுறதுக்கான பொருளாதார வாழ்க்கை அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த படத்தோட மெயின் கேரக்டர் சிவகார்த்திகேயன் மாதிரி தான் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பிறகும் கூட நல்ல சரியான ரியலிஸ்டிக்கான கேரக்டர். அதாவது வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்த பிறகும் கூட ஒரு வேலைக்காக சரி நம்ம ஹிந்தி படிப்போம்னு ஹிந்தி படிக்க முயற்சி செய்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி டெல்லிக்கு போய் அந்த இன்டர்வியூவில் வந்து உன்னால் நார்த் இந்தியன் மாதிரி ஹிந்தி பேச முடியலன்னு சொல்லிட்டு வரும்போது தானே மறுபடியும் வந்து அவருக்கு அந்த உணர்வு வருது. அப்படி தான் நம்ம எல்லாமே இருந்திருக்கிறோம். போராடினாலும் கூட நிறைய சமரசங்கள் செஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த ஜெனரேஷன் இருக்குதுல்ல, நாம் ஏன் அந்த சமரசம் செய்யணுன்ற கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் பெற்ற ஒரு சமூகம் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷனுடைய குரலாக இந்த தலைமுறையினர் வந்து நிச்சயமாக அதை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 65 என்ன நடந்ததுன்னு தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஒரு கற்பனையான கதையாக பார்த்தாங்கன்னாலும் கூட இந்த போராட்டம் நியாயமானதுன்ற முடிவுக்கு வர்றது ரொம்ப சுலபம். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும், இந்தி உட்பட ஆங்கிலம் உட்பட எல்லா மொழிகளிலும் இந்த படத்தை டப் பண்ணி கொண்டு போனால் 65 போராட்டத்தினுடைய நியாயத்தை வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஒரு எதிர்ப்பு கூட வராதுங்க. ஏன்னா இதில் எந்த இடத்துலையும் வேறு ஒரு மொழிக்காரர்களுடைய வன்மம் இல்லை. யூனிட்டி தான் நாங்கள் பார்க்குறோம். யூனிஃபார்மிட்டி இல்லைன்னு பேசக்கூடிய வார்த்தை தான் ஃபெடரலிசம். வேறு என்ன? உண்மையான ஐக்கியங்கிறது எங்கேருந்து வருது? பரஸ்பர மரியாதையிலிருந்து தானே வருது. இது எப்படி நம்ம எதிர்க்க முடியும்? ரொம்ப பிரமாதமாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஸ்டோரி என்னை பொறுத்தவரையில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.